கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய நற்செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த இந்த நல்ல வாய்ப்பை எண்ணி நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய நற்செய்தி என்னவென்றால், யோவான் 6வது அதிகாரம் 37வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 6வது அதிகாரம் 37வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களில் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே வார்த்தையை இந்த நாளிலும் நம்மை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். புறம்பே தள்ளுவது இல்லை என்கிற கிரேக்க வார்த்தைக்கு வெளியே தள்ளி விடுவது, துரத்தி விடுவது, திருப்பி அனுப்பி விடுவது, புறக்கணிக்கப்படுதல் போன்ற அர்த்தங்கள் உண்டு. ஆகவே கர்த்தர் யாரை புறம்பே தள்ளுவது இல்லை என்றும், புறம்பே தள்ளப்படாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு சுட்டி காட்டி இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக, ஆண்டவர் ஒரு மனிதனை புறம்பே தள்ளாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த யோவான் 6வது அதிகாரம் 37வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஒருவர் வாசிக்க கேட்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40வது வசனம் முதல் 45வது வசனம் வரையிலும் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40வது வசனம் முதல் 45வது வசனம் வரையிலும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க, இயேசு கிறிஸ்துவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, அவனை, அந்த குஷ்டரோக வியாதி உடைய மனிதனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு, எனக்கு சித்தமுண்டு நீ சுத்தமாகு என்று சொல்லி, இப்படியே அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. குஷ்டரோக வியாதி அந்த மனிதனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான், அந்த மனிதன் சொஸ்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் நீ வியாதியிலிருந்து குணமாக்கப்பட்டது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று, மோசே கட்டளையிட்டிருக்கிற பிரகாரம் நீ சாட்சியாக அவர்களுக்கு செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய சரீரத்தில் இருந்த குஷ்டரோக வியாதியை சுகப்படுத்தினார் என்று பிரஸ்தாபம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கி இருந்தார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே
ஒரு குஷ்டரோக வியாதியுடைய ஒரு மனிதன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பணிந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வேண்டுதல் செய்கிறான். பாருங்கள், இந்த குஷ்டரோக வியாதி லேவியராகமம் 13வது அதிகாரம் 45, 46வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இந்த குஷ்டரோக வியாதி எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி, அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் தன்னுடைய தலையை மூடாதவனாயும் அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட்டு கொண்டு அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும், அந்த வியாதி அவனுடைய சரீரத்திலே இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே அவனுடைய குடியிருப்பு பாளையத்திற்கு புறம்பே இருக்க கடவது என்று சொல்லி இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு குஷ்டரோக வியாதி உடைய ஒரு மனிதன், அவன் தன்னுடைய குடும்பத்தினரோடு கூட அவன் வாழ முடியாது, தன்னுடைய ஊருக்குள்ளாக அவன் குடியிருக்க முடியாது, அவன் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் தீட்டு உள்ளவன். அவன் தீட்டு உள்ளபடியினாலே அவன் மற்றுள்ள மனிதர்களை தொடவும் கூடாது என்றெல்லாம் சட்டங்கள் இருந்தது. பாருங்கள், இந்த குஷ்டரோக வியாதி உடைய மனிதன் அவன் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு மனிதன் குஷ்டரோக வியாதியோடு இருக்கும் பொழுது அவன் தீட்டுள்ள ஒரு மனிதனாக அவன் புறக்கணிக்கப்படுகிறான். அந்த வியாதி அவனை விட்டு குணமாகும் வரையிலும் அந்த மனிதன் அவன் தன்னுடைய குடும்பத்தை விட்டும் சமுதாயத்தை விட்டும் அவன் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாக காணப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து அந்த மனிதன் பணிந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அவன் முழங்கால் படியிட்டு பணிந்து அவன் விண்ணப்பம் செய்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை தொட்டு சுகமாக்குவதை நாம் வாசிக்க கேட்டோம். அருமையான தேவ பிள்ளையே, எந்த ஒரு மனிதன் சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறானோ, எந்த ஒரு மனுஷி சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, எந்த ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி தன்னுடைய குடும்பத்திலிருந்து அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை புறக்கணிக்கிறவர் அல்ல, அந்த மனிதனை வெறுமனே விடுகிறவர் அல்ல, அந்த மனிதனை புறம்பே தள்ளி விடுகிற தேவனும் அல்ல. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, அந்த குஷ்டரோக வியாதி உடைய மனிதனுடைய குஷ்டரோக வியாதியை சுகமாக்கி மறுபடியும் அந்த குஷ்டரோக வியாதி உடைய மனிதனுக்கு அந்த சமுதாயத்திலே அவன் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுகமளிக்கும் வல்லமையின் மூலமாக அந்த குஷ்டரோக வியாதி உடைய மனிதனுக்கு கட்டளையிட்டார். இந்த குஷ்டரோக வியாதி எதை குறிக்கிறது என்றால் பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 59:2 நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் அக்கிரமங்களே, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே, உங்களுடைய பாவங்களே ஆண்டவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாவம் தேவன் நமக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் சில வேளை நாம் பாவம் செய்து கொண்டு ஏதோ ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்து கொண்டு நாம் ஜெபித்தால் தேவன் கேட்பார் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் யோவான் 9வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. ஆகவே இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் ஹல்லேலூயா ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவ சமூகத்திலே நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு
உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தின் பிடியிலே அகப்பட்டு இருக்கிறீர்கள், அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து முழங்கால் படியிட்டு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில், ஆண்டவரே இந்த பாவம் என்கிற இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கேட்பீர்களே ஆகில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களை அவர் புறம்பே தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் எந்த ஒரு மனிதனை புறம்பே தள்ளிவிடுவார் என்றால் மத்தேயு 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த ராஜ்யத்தின் புத்திரர், எந்த ஒரு மனிதன் புறம்பான இருளிலே தள்ளப்படுவான் என்றால் இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். இது எதை குறிக்கிறது என்றால் இந்த உலகத்தின் ஆசாபாசத்திலே சிக்கொண்டிருக்கிறவர்கள், பாவத்தின் அடிமைத்தனத்திலே சிக்கொண்டிருக்கிறவர்கள், மனம் திரும்ப வேண்டும் என்கிற, பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த ராஜ்யத்தின் புத்திரராக கருதப்படுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் மனம் திரும்பாதபடிக்கு, ஆண்டவருடைய வசனத்தை எவ்வளவோ கேட்டும், ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளவோ கேட்டும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்கிற மனவிருப்பம் இல்லாமல் இருக்கிறவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர். இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராலே புறக்கணிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களை புறம்பே தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் அவர் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் உங்களை வெறுமனே விடுகிற தேவன் அல்ல. அவர் உங்களை வெறுமனே அனுப்பி விடுகிற தேவன் அல்ல. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவரிடத்திலே எந்த ஒரு மனிதன் எத்தகைய பாவம் செய்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எத்தகைய கொடிய பாவத்துக்கு உட்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை சுகப்படுத்தும், எனக்கு ஒரு மறுவாழ்வை தாரும் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வேண்டுதல் செய்கிறானோ அந்த மனிதனை ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அந்த மனிதன் இந்த உலகத்திலே அவன் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று விருப்பமுடைய தேவன் அல்ல. அந்த மனிதனும் இந்த சமுதாயத்திலே நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு மனுஷியாக, எல்லோருக்கும் முன்பதாகவும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உடையவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் விடுதலையாக்குவதற்கு, அவர் இன்றைக்கு உங்களையும் விடுதலையாக்குவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? உங்களுடைய குடும்பத்தினராலே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? நீங்கள் இந்த சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வருகிறதா? சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்த்து இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீங்கள் மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களே ஆகில் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை புறக்கணிக்காத ஒரு தேவனாக இருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி, எல்லோரும் ஒரு நிமிடம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை அப்பா ஒரு குஷ்டரோக வியாதியுடைய ஒரு மனிதனுடைய நிலைமையை போல நான் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய், புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷியாய் நான் புறம்பே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பாளையத்திற்கு புறம்பே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் தீட்டுள்ள ஒரு மனுஷனாய் காணப்படுகிறேன் ஆண்டவரே. என்னை தீட்டுள்ள ஒரு மனுஷனாய், மனுஷியாய் கருதுகிறார்கள் ஆண்டவரே. இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த கொடிய பாவ காரியத்திலிருந்து நான் இன்றைக்கு மனம் திரும்ப விரும்புகிறேன் என்று விருப்பமுடையவர்கள் உங்களோடு நீங்கள் இருக்கின்ற இடத்திலே முழங்கால் படி
முறையிட்டு இயேசுவே என்னை மன்னியும், என்னை குணமாக்கும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வருவீர்களே ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்க, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு யார் யார் கர்த்தாவே புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, நிராகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை யார் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தாவே அப்பா அவர்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா அவர்களை கர்த்தர் மன்னித்து கர்த்தாவே அவர்களை நீர் சுகப்படுத்தி அவர்களை கர்த்தாவே நீர் புறம்பே தள்ளாதபடிக்கு கர்த்தாவே நீர் அவர்களை மறுபடியும் இந்த தேசத்திலே அப்பா ஒரு வெற்றியாளராகி கர்த்தாவே அவர்கள் இன்னும் இந்த தேசத்திலே தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை புறம்பே தள்ளி விடுகிற தேவன் அல்ல. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களையும் அவர் புறம்பே தள்ளிவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.